crown tasty Samayal. Hello foodies. நம்ம இப்போ ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது உருண்டை குழம்பு ரெசிபி. இந்த உருண்டை குழம்பு ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க அம்மா உருண்டை குழம்பு வச்சாங்கன்னா அது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவங்க செய்கிற அதே முறைப்படி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதற்கு நான் 1.5 ஆழாக்கு அளவுள்ள கடலை பருப்பு 1.5 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதனுடைய இந்த உருண்டைகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், 3 பச்சை மிளகாய் மெல்லிஸாக கட் பண்ணி அதை இதனோட சேர்த்தாச்சு. 4 பல்லு பூண்டு, 1.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி நல்லா இடித்து எடுத்து அதையும் இதனோடையே சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இது போல் எடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் பொழுது அழுத்தி பிசையக்கூடாது, சாஃப்டாக கலந்து விட்டாலே போதும். உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இந்த சமயத்தில் தூளுப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இது போல் மாவு எடுத்து லைட்டாக உருண்டைகளாக, அதாவது லைட்டானா அழுத்தி உருட்டாமல் இது போல் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அழுத்தி உருட்டினீங்கன்னா உருண்டை நல்லா கல் மாதிரி ஆகிடும். அதனால் இது போல் சாஃப்டாக உருட்டி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்த பருப்போட அளவுக்கு ஒரு 15 இல்லை 16 இருக்கும்னு நினைக்கிறேன் உருண்டைகள் வந்துச்சு. இதற்கு தேவையான அளவு புளிக்கரைசல் ரெடி பண்ண போகிறோம். இந்த புளிக்கரைசல் தண்ணியாக தான் இருக்கணும். ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களோட சுவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதிலேயே சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையிலேயே கலந்து விட்டுடுங்க. இந்த குழம்புக்கு நம்ம இது போல் கரைசல் ரெடி பண்ணும்பொழுது இந்த அளவு தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா உருண்டைகள் சேர்த்து நம்ம வேக வைக்கும்பொழுது குழம்பு திக்காக மாறிடும். அதனால் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இதில் நான் ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி இருக்கும். நல்லா கரைச்சி எடுத்து அதை ஓரமாக வச்சுட்டு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் அகலமான பாத்திரமும் எடுத்துட்டு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வைக்க போகிற இந்த குழம்போட அளவுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் உங்களுக்கு குறைவாக தேவைப்பட்டதுன்னா குறைச்சிக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு சேர்க்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துட்டு பூண்டு பற்கள் இதில் சேர்க்கணுங்க. இந்த குழம்புக்கு நான் நல்லா ஒரு பெரிய சைஸ் பூண்டு அதில் இருக்க எல்லா பற்களையுமே உரித்து எடுத்து இதில் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். பூண்டு பற்கள் நிறைய சேர்த்தா தான் இந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீல வாக்கில் வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவு வதங்கி வரட்டும். அதாவது கலர் மாறினாலே போதும். இது போல் கலர் மாறின பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை விழுதாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். தக்காளி சேர்த்த பிறகு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தக்காளியோட அந்த பச்சை வாசனை எல்லாமே மாறி அந்த தண்ணியும் சுருங்கி வந்திருக்கும். பார்க்கும்பொழுது தெரியும் உங்களுக்கு தண்ணி நல்லாவே சுருங்கி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி கரைசல், காரம், உப்பு எல்லாமே சேர்த்து குழம்பு அதை எடுத்து இதில் சேர்க்கணும். சேர்க்கும்பொழுது நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷத்துக்கு இது நல்லா அப்படியே கொதிச்சு வரட்டும். சலசலன்னு மேலே அந்த முட்டை கொதி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இது போல் நல்லா கொதிச்சு வரணும். சென்டர்லேயும் ஓரம் எல்லாமே நல்லா சலசலன்னு கொதிச்சு வரணும். இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம லிக்விடாக தான் செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இது அடிப்பிடிக்காது. இந்த குழம்பு இந்த அளவு கொதிச்ச பிறகு இதில் தேங்காய் விழுது சேர்க்குறோம். இந்த தேங்காய் விழுது எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதில் 1/2 மூடி அளவு தேங்காய் அரைச்சி விழுதை சேர்த்துட்டு
இந்த கரைசல் என்னென்னு பார்த்தா நம்ம அந்த உருண்டைகள்லாம் உருட்டணும் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை அலசிட்டு அதை இதனோட சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பவுல்லேருந்து உருண்டைகள்லாம் உருட்டி வச்ச பிறகு அதையும் இதனோட சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா நுர பொங்க இது கொதிச்சு வரணும். 5 நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போது இந்த உருண்டைகளை எடுத்து ஒன்று ஒன்றா இதில் சேர்க்கணும். நான் கையில் போட்ட மாதிரியும் போடலாம். உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு இதில் மெதுவாக விட்டாலே போதும். ஒரு உருண்டை சேர்த்துட்டு வேறு பக்கம் தள்ளி இன்னொரு உருண்டை சேருங்க. ஒரு 5 உருண்டைகள் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதும். உருண்டைகள் இது போல் நல்லா மேலே எழும்பி தானாக வரும். இப்போ நம்ம சேர்த்த உருண்டைகள்லாம் மேலே வந்த பிறகு திருப்பி அடுத்த செட்டு உருண்டைகள் சேர்க்கலாங்க. அதாவது எல்லாமே ஒரே சமயத்தில் தான் வெந்து வரும். நம்ம முன்னாடி பின்னாடி அப்படின்னு சேர்க்கறதுனால ஸ்லோவாக வேகும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம செகண்ட் டைமும் போட்டாச்சு. இப்போ இந்த உருண்டைகளும் நல்லா மேலே எழும்பி வந்த பிறகு அடுத்த முறை போடணும். இது போல் கேப் விட்டு போடுறதுனால உருண்டைகள் ஒன்றோட ஒன்று இடித்து உடஞ்சும் போகாது, கரைஞ்சும் போகாது. உருண்டைகள் சேர்த்த பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதற்கு பிறகு நம்ம தட்டை திறந்துடலாம். நிறைய நேரம் தட்டு போட்டு மூடிய வச்சுருந்திங்கன்னா தேங்காய் இதில் அரைச்சி நம்ம விழுது சேர்த்துருக்கிறதுனால பொங்கி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்த தெரியும் உருண்டைகள் நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லா உருண்டைகளுமே மேலெழும்பி வந்திருக்கு. குழம்பு நல்லா திக்காக மாறி இருக்குது. அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு திரும்பவும் ஒரு முறை தட்டு போட்டு மூடிக்கலாம். இதே போல் 2-3 முறை தட்டு போட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு எந்த அளவு கரண்டியில் ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். முதல்ல நம்ம சேர்க்கும்போது தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ நல்லா திக்காக மாறிச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சூப்பரான சுவையான உருண்டை குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த உருண்டை குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது திக்காக தான் மாறி இருக்கும். அதனால நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணும்பொழுது கொஞ்சம் தண்ணியாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். தேங்காயோட அளவு நீங்கள் குறைவாக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டு கொஞ்சம் குறையும். இதுக்கு செலக்ட் பண்ணுற தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா முற்றிய தேங்காயும் இருக்கக்கூடாது, எலசான தேங்காயும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு மீடியமான பதத்தில் இருக்க தேங்காயாக இருந்ததுனால தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பருப்பும் குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் ஊறணும். நீங்கள் உருண்டைகள் உருட்டும் பொழுது அழுத்தி உருட்டக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு செய்யும் பொழுது இந்த உருண்டை குழம்பு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உருண்டைகள் உள்ள வரைக்கும் காரம் நல்லா ஊறி இருக்கும். இப்படி நம்ம தனித்தனியாக அதாவது ஒவ்வொரு லேயராக உருண்டைகள் போடுறதுனால உருண்டைகள் கரையாமல் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த உருண்டை குழம்பு ரெசிபிக்கு துவையல் எல்லாமே நல்லா சூப்பர் காம்பினேஷனுங்க. அதாவது புதினா துவையல், கருவேப்பிலை துவையல், கொத்தமல்லி துவையல் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். அது சூடான சாதத்தில் உருண்டை குழம்பு சேர்த்துட்டு அதுக்கு இந்த துவையலை வச்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த உருண்டை குழம்பை வச்ச அன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் புதினா துவையல் தான் செஞ்சேன். இதே அளவுகள் படி நீங்களும் உங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.